இப்படித்தான் துணை முதல்வராக இருக்கும்போது அன்று இதே எங்க ஐயா டி.ஆர். பாலு இதே மாதிரி வலைகள் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்தது இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பெருமையோடு பேசிய பெருமக்கள் இவர்கள். நானும் என் அண்ணன் பழனிமாணிக்கமும் சேர்ந்துதான் கொண்டு வந்தோம் என்று பேசியவர்கள் இவர்கள். நம்முடைய மதிப்புமிக்க தலைவர்கள், வணக்கத்துக்குரிய பெருமக்கள் சொன்ன வார்த்தை. அன்றைய துணை முதல்வராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். கேட்டால் ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்காக கையெழுத்திட்டேன் என்று. மக்களின் போராட்டம் பேரெழுச்சியாக வெடித்த பிறகு தெரியாமல் கையெழுத்திட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். அப்போது ஒருவன் எழுந்து கேட்டேன், அப்படியே தெரியாமல் அண்ணா அறிவாலயத்தை எங்களுக்கு எழுதி வைத்து விடுவீர்களா என்று கேட்டேன். தெரியாமல் ஒரு கையெழுத்து போட்டு விடுங்களேன், மறந்த வாக்கல எப்படி தெரியாமல் என்று எப்படி சொல்லுவது? நீட்டு தேர்வை கொண்டு வந்தவர் யார்? மனச்சான்றோடு என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீட்டு தேர்வை இந்த நிலத்தில் திணித்தவர்கள் யார்? காங்கிரஸ். கூட இருந்தவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகம். ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். கூட இருந்தவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகம். என்னையே ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் யார்? காங்கிரஸ். கூட இருந்து ஒப்புதல் தந்தவர்கள் யார்? இதே திமுக. தென் மாநிலங்களிலே என்னையே தேசிய புலனாய்வு முகமைக்கு அலுவலகம் போட்டுக்கொள்ள அனுமதி கொடுத்த ஒரே அரசு திமுக அரசு, ஐயா ஸ்டாலின் அரசு. இந்த திட்டம் தனக்கு எதிராக, தன் கருத்துக்கு எதிராக ஜனநாயகம் பேசுகிற குரல் வலைகளை நெரிக்க ஆள் தூக்குற சட்டம் என்பது தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லா நச்சு திட்டங்களையும் கொண்டு வந்தவர்கள் இவர்கள் தான். இன்றைக்கு வந்து நீட்டை நாங்கள் ஒழிப்போம். எப்படி ஒழிக்கிறது? இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள், சிற்றூரில் வாழ்கிற பிள்ளைகள், அரசு பள்ளி கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகள், பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகளின் மருத்துவ கனவை சிதைத்துவிடும் என்பது தெரியுமா தெரியாதா? மீத்தேன் எடுத்தால் நிலம் நஞ்சாகிவிடும், நாசமாகிவிடும். தெரியுமா தெரியாதா? மீத்தேன் எடுக்காமல் எப்படி எரிவாயு கிடைக்கும்? எப்படி எரிகாற்று கிடைக்கும்? எப்படி சமைப்பது என்றால் மீத்தேன் பயோகேஸ், ஹைட்ரோ கார்பன் என் நிலத்தின், என் பூமி தாயின் ஈரக்கொலை இதயத்தை, சிறுநீரகத்தை அறுத்துத்தான் எடுக்க வேண்டுமா என்ன? ஆடு மாட்டு கழிவிலே, சாணி ஆட்டு புழுக்கையிலே, மக்கிய இலைதலை கழிவிலே, மனித கழிவிலே இருந்து எத்தனை கோடி டன் வேண்டுமானாலும் நீ மீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும் என்று உலகம் நிரூபிக்கிறது. எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் நிரூபித்து காட்டுகிறார். இதே மயிலாடுதுறையிலே, மன்னார்குடியிலே என் கட்சிக்கார தம்பி ஆட்டு மாட்டு கழிவிலே, மனித கழிவிலே மீத்தேன் தயாரித்து பயோகேஸிலே மோட்டர் பைக்கு ஓட்டுகிறான். தாய்க்கு எரிகாற்று கொடுக்கிறான். வீட்டிலே மின் விளக்கு எரிக்கிறான். எப்படி அவன் வீட்டிலே செய்கிறான்? உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்து இந்த நாட்டிலே செய்வன் என்று சொல்கிறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆடு மாட்டு கழிவில் இருந்து, மக்கிய இளதரை கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற இயற்கை அறிய பெறும் வாய்ப்பு இருக்கும் போது எதற்காக என் பூமி தாயின் ஈரக்கொலை இதயத்தை அறுக்கிறாய்? இதுதான் கேள்வி. நீ பூமி என்பது உன் காலுக்கு கீழே மிதிபடுகிற மண் என்று நினைக்கிறாய். உன்னை பெற்றவள் ஒரே ஒரு தாய், உலக உயிர்களின் தாய். உன் தாயின் சேர்த்து பெற்றவள் இந்த பூமி தாய் என்பதை நீ மறந்து விடாதே. அரிட்டாப்பெட்டி என்பது என்னையா பூச்சி பறவை, 200க்கும் மேற்பட்ட பறவை, பல்லுயிர் சூழல்ங்கிறான. ஐயா, பூச்சி இல்லைனா உனக்கு என்ன, வண்டு இல்லைனா உனக்கு என்ன, கொக்கு இல்லைனா என்ன, கழுகு இல்லைனா என்ன, ஆந்தை இல்லைனா என்ன, தவளை இல்லைனா என்ன, நண்டு இல்லைனா என்ன, பாம்பு இல்லைனா என்ன? இது எல்லாம் இல்லை என்றால் நீ இல்லை. காக்கை செத்தால் நீ பார்க்கிறாய், யானை செத்தால் ஒரு செய்தி, புலி செத்தால், சிங்கம் செத்தால் ஒரு செய்தி. அதையெல்லாம் நீ பார்க்கிறாய். ஒரு நாள் இவையெல்லாம் இல்லாவிட்டால் நீ செத்து போவாய். பார்க்க ஒருவனும் இருக்க மாட்டான். உலகம் உன்னுதில்லை தம்பி. ராஜா, நன்றாக விளங்கிக் கொள். இந்த பூமி உன்னுடையதல்ல. இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை. அதில் நீயும் ஒருவன். பரிணாம வளர்ச்சியிலே கடைசியாக வந்த இந்த மானுட பிசாசுகளால் தான் இந்த பூமிக்கு இவ்வளவு பெரிய பேரிடர் என்பதை, பேராபத்து என்பதை
பிரான்ஸ் நாட்டின் மன்னியல் பேரறிஞன் ஆய்வறிஞன் சுசுமுகோன சொல்லுகிறான், கிளாடு பூரிங்க சொல்லுகிறான். பிரான்ஸ் நாட்டின் மன்னியல் ஆய்வறிஞன், ஆதியிலே நாம் பசிக்காக வேட்டையாடினோம். பழங்காலங்களிலே காய்கனிகளை தின்றோம், கிழங்குகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி தின்றோம் பசிக்கு உணவாக. அப்போதெல்லாம் நம் தாய் கண்ணி கழியாமல் கற்போட இருந்தால். காடு காடுகளாக, மலைகள் மலைகளாக, ஆறு ஆறாக, அருவிகள் அருவிகளாக அப்படியே இருந்தது. ஆனால் இவர்கள் பண வேட்டையாட தொடங்கினார்கள். பசி வேட்டையை விட்டு பண வேட்டையாட தொடங்கினார்கள். நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயதிலே பாட்டியாகி விட்டால், மரண படுக்கையில் கிடக்கிறாள். ஓடி வாருங்கள் என் அன்பு மக்களை காப்பாற்றுங்கள். பிரான்ஸ் மன்னியல் ஆய்வறிஞன் கிளாடு பூரிங்கு இன்றும் இருக்கிறான். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம். அன்பு மக்களே, உன் இடத்தினை உறுதி செய். இது என் இடம், இது என் நிலம், இது என் தாய் நிலம், என் மண். அரிட்டாப்பட்டி என்பது ஒரு கிராமம் அல்ல, என் அன்னை நிலத்தில் ஒரு அங்கம். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இருக்க இடத்தை உறுதி செய், உன் இனத்தினை முன்னிறுத்து. இது என் நிலம், என் இனம், நாங்கள் தமிழர்கள். இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். என் வாழ்விடத்தை இழந்துவிட்டு அமெரிக்க ஏகாதிபத்தியமே, ரஷ்யாவே என்று பேசுவது போல ஒரு வெட்டி பேச்சு உலகத்தில் எதுவும் கிடையாது. நீ நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பாய். ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரை பாடியதை எண்ணரும் தம்பி தங்கைகளே உங்கள் உள்ள சுவற்றில் இதயத்தில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். என் அருமை மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள், நேசியுங்கள். உங்களை பெற்ற தாயோ 10 மாதம் தான் உங்களை வயிற்றிலே சுமக்கிறாள். ஆனால் இந்த பூமி தாய் உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடி வரை சுமக்கிறாள். அதனால் உங்கள் தாயினும் மேலானவள் இந்த பூமி தாய். நீ தாயின் மடியில் இருந்து கீழே இறங்கி முதலடி வைத்தது அவள் மடியில் தானேங்கிறான். நீ கீழே இறங்கி முதல்ல கால வைத்தது இவள் மடியில் தான். இறந்த பிறகு நீ புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் இவள் மடியில் தான். ஆகையினாலே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் நீங்கள் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் உங்கள் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினால் என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். எங்க போவ? ஈழத்தில் அடிச்சு விரட்டுனா இன்னொரு தாய் நிலம் உனக்கு, அது உன் தாயின் நிலம் என்பது கூட உனக்கு தெரியாது. எதோ தேவையில்லாம எதை பேசிக்கிறான் ஈழம்ன்ற. அங்க அடித்து விரட்டினான், அகதியாக வந்து நிற்கிறாய் என்று ஒரு காணொலி பார்ப்பாய். ராமேஸ்வரம் முகாமிலே 17 ஆண்டுகளாக இருக்கிறேன், எனக்கு இந்த நாட்டில் ஒரு உரிமையும் தரவில்லை என்று ஒருவன் ஆளுகிறான், முட்டிக்கால் போட்டு மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாடி. அகதியாக நிற்கவாவது உனக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனால் இங்கிருந்து விரட்டினால் நீ எங்கு போவாய் என்பதை எண்ணிப்பார். என்னோடு நிற்பாய், உறுதியாக நிற்பாய்.